கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோகமன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோகமன்னா இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு நீங்களே சாட்சிகள். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் கர்த்தர் தெரிந்து கொண்டதுடைய நோக்கம் என்ன தெரியுமா? ரட்சித்ததனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அபிஷேகித்ததனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு உங்களையும் என்னையும் சாட்சியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை உயிர் தெழுந்த இயேசுவுக்கு சாட்சியாக இருக்குதா? அதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்கள் வாழ்க்கையை மற்றவங்க பார்க்கும் பொழுது இயேசு இன்னும் உயிரோடு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு சாட்சி உங்கள் மூலமாக இந்த உலகத்துக்கு வேணும். அதை கர்த்தர் விரும்புகிறார். சொல்லுங்க, ஆண்டவரே நான் சாட்சி. வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 1:8, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து யூதேயா, சமாரியா, எருசலேம், பூமியின் முடிவு பரிந்தும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். நீங்களும் நானும் தான் ஆண்டவருக்கு சாட்சிகள். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகள். நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த உலகத்திலேயே ஆண்டவரை மறுதளித்த ஒரு மனிதர் பேதுருடைய லைஃப்பை பார்க்கும் பொழுது சில நேரத்தில் உச்சக்கட்டத்துக்கு போயிருப்பார், சில இடத்துல தரமட்டத்துக்கு போயிருப்பார். கடலில் இயேசு நடந்து வராருன்னு கேள்விப்பட்டு பார்த்து இயேசுதானு சொல்லி விசுவாசத்தவனை நானும் நடந்து வரட்டுமான்னு கேட்டார். இயேசு சொன்னால் நடந்து வா. விசுவாசத்தினுடைய உச்சக்கட்டத்தில் நடந்து போனார். ஆனால் கடலையும் காற்றையும் பார்த்த உடனே முங்க ஆரம்பித்தார். ஆண்டவர் ரட்சித்தார். பேதுருக்குள்ள உச்சக்கட்டமும் இருக்கும், மிக தாழ்வான காரியமும் இருக்கும். அப்படிப்பட்ட பேதுரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதளித்தார். ஆனால் பரிசுத்த ஆவியை பெற்ற பின்பு என்ன சொன்னார் தெரியுமா? அப்போஸ்தலர் 3:15 ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், தேவன் அவரை மரித்தோழிருந்து உயிரோடு எழுப்பினார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகள். இதுதாங்க ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டிய ஒரு காரியம். நீங்களும் நானும் சாட்சி. இயேசு உயிரோடு இருக்கிறார். இயேசு அறியாத ஒரு குடும்பத்தில் பிறந்து விக்கிரகத்திற்கு வைராக்கியமாய் இருந்த ஒரு மனிதனை கர்த்தர் சந்தித்தார். அந்த மனிதனுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினார். ரவுடியாக, பணக்காரனாக, அரசியல்வாதியாக வளவந்த அந்த மனிதனை கர்த்தர் மாற்றினார். தீப்பொறி ஸ்டாலின் என்று சொல்லப்பட்ட அந்த மனிதனை கர்த்தர் மாற்றினார். ஒரே ஒரு காரியம், இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு சாட்சியாக சாது ஜேம்ஸாக கர்த்தர் மாற்றினார். அவர் போகிற இடமெல்லாம் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார், அதற்கு நான் சாட்சி. இன்னைக்கும் இந்த உலகத்திற்கு ஒன்று தேவைன்னா இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு சாட்சி மட்டும்தாங்க. அந்த சாட்சியே நீங்களும் நானும் தான் சொல்லணும். இயேசு உயிரோடு இருக்கிறார். உங்களை பார்த்து, உங்களுடைய கேரக்டரை பார்த்து, உங்களுடைய செயலை பார்த்து, உங்களுடைய குணத்தை பார்த்து இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்களை சாட்சியாக நிறுத்துவா. உங்கள் மூலமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வா. ஆமென். என்னோடு கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? ஆண்டவரே, என்னை சாட்சியாக இன்னும் நிலைநிறுத்தும் என்று சொல்லி அன்பின் பரலோக பிதாவே, இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு நாங்களும் சாட்சியாய் வாழ உதவி செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு நீங்கள் சாட்சிகள். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் தொடரும்.